இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்காகன்னா, ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம நேர்லயோ சொல்ல முடியாது மக்கள்கிட்ட. அவங்ககிட்ட எது சொன்னாலும் தப்பா எடுத்துருவாங்களோன்றதுனால ஒரு சில விஷயங்களெல்லாம் மூடி மறைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ மறைச்சு தான் மறைமுகமா தான் பேச வேண்டியதா இருக்கு. "என்னதான் சொல்ல வர? சொல்லு" அப்படின்றீங்களா? ஒண்ணும் இல்ல தப்பா நெனச்சுக்காதீங்க. பெருசா எனக்கு யூடியூப் சேனல்லலாம் அமௌண்ட் எதுவும் வர்றதில்ல. பெருசான்றத விட 3 மாசத்துக்கு ஒரு டைம் தான் ரூ. 10,000 மட்டும் தான் கிரெடிட் ஆகும். அந்த 3 மாசத்துக்கு நம்ம முக்கி, முக்கி, முக்கி டெய்லி ஒரு 10, 15 வீடியோ போஸ்ட் அப்டின்னா மட்டும் தான் அந்த ரீச்சுட்ட நம்ம பார்க்க முடியும். அதர்வைஸ் நம்ம அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. அதேபோல இந்த சாரி வியாபாரத்துல இவளுக்கு நல்லா இன்கம் வந்துருச்சு. அதனால தான் வண்டி வாங்கியிருக்கா, அது வாங்கியிருக்கா. தயவு செஞ்சு உங்கள எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்களா ஏதாவது டிசைட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு அப்படிலாம் தோணுச்சுன்னா என்கிட்ட கூட டைரக்ட்டா கேட்டுருங்க. இல்ல உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலா வீடியோ வேணா சொல்லுங்க. நான் எது எது டியூ போட்டிருக்கேன், எத்தன கடன் அடைக்கிறேன், எவ்வளோ பிரச்சனைகள ஃபேஸ் பண்றேன்றது கூட உங்களுக்கு கிளியரிஃபிகேஷனா ஒரு வீடியோ குடுத்துடுறேன். ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ என்னம்மா அப்படியெல்லாம் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி வாழ முடியாது நீங்க சொல்றீங்க. ஆனா ப்ரூவ் பண்ணணுன்றாங்க. ஏன்னா வேற வழி இல்ல. அந்த அளவுக்கு நம்மளுக்கு காதுல கேட்கிற அளவுக்கு பேசுறாங்க. இவளுக்கு என்ன சாரி வருமானத்துல அப்படியே பூரிச்சு போயிருக்கா. அதனால தான் வண்டி வாங்குறா. அதனால தான் ஐயய்யா! புரிஞ்சுக்கங்கய்யா. வண்டி இன்னைக்கு போய் ரூ. 5000 ரூ. 10,000 கட்டினாலும், ஃபோனா இருந்தாலும், வண்டியா இருந்தாலும் நீங்க ஈஸியா இஎம்ஐக்கு வாங்கிட்டு வந்துரலாம். சரிங்களா? ஒரு சாரிக்கு ரூ. 50 வச்சு விக்கிறதுக்கு நாக்கு தள்ளுது எனக்கு. ஏன்னா, நீங்க கடையிலலாம் சைலன்ட்டா குடுத்து வாங்கிட்டு போயிடுறீங்க. ஆனா, உங்களுக்கே தெரியுது இந்த சாரிக்கு இந்த அமௌண்ட் ஓகே ஒர்த்தபிள் தான். கரெக்ட்டா தான் இந்த பொண்ணு போட்டிருக்குன்னு தோணுனாலும், நீங்க அத குடுக்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா, நம்ம எல்லாருமே அப்படி பழகிட்டோம். ஓகே. ஒரு 50, 100 குறைங்கிறபோது ஒரு நியாயம், தர்மம். 50, 100 குறைன்னு சொல்லி கேளுங்க. அது நியாயமான எனக்கு ஓகே. எனக்கு ஒர்த் ஆகல. இந்த அமௌண்ட் வந்து என்னால குறைக்க முடியாதுன்னா, அத ஓப்பனா உங்கட்ட சொல்லிடுவேன். ஆனா, கடை மென்ஷன் பண்ண விரும்பல. ஒரு சில கடையில ரூ. 1800 போட்டிருப்பாங்க. அத நம்ம ரூ. 400க்கு, ரூ. 700க்கு வாங்கிட்டு வந்து பழகுனதுனால, அதே ஃபார்மேட்ல என்ட்ட வந்து கேட்காதீங்க. தயவு செஞ்சு உங்கள கெஞ்சி கேட்கிறேன். உங்கள கால்ல விழுந்து கேட்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட என்கிட்ட பை பண்ணாதீங்க. நல்லா இருப்பீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, என் பிரச்சனை எனக்கு தெரியும். நான் என்ன வச்சு சேல் பண்றேன்றதும் எனக்கு தெரியும். என் பிரச்சனைக்காக இதில திணிக்கல. இதில திணிச்சேன்னா, இந்த இடத்துல நான் இந்த சாரி சேல் பண்ண முடியாது. அது உங்களுக்கும் நல்லா தெரியும். சரிங்களா? இன்னைக்கு யாரையும் யாரையும் ஏமாத்த முடியாது. இன்னைக்கு எத எடுத்தாலும் ஆன்லைன்ல ரேட்டோட அதுவும் இந்த ஹோல்சேல் வியாபாரிங்கலாம் பண்றாங்க பாருங்க. அவங்க ஹைலைட்டுங்க. அவங்க எங்களுக்கு குடுக்குற அமௌண்ட்ல இருந்து ரூ. 50 வச்சு அவங்க ஹோல்சேல் எங்களுக்கு குடுக்குற அதே அமௌண்ட்லேருந்து ஒரு ரூ. 50 வச்சு அவங்க ரீட்டெயில் வியாபாரம் பார்த்துட்டு போயிடுறாங்க ஹோல்சேல் கடைக்காரங்க. இதனால ரீட்டெயில் வியாபாரிங்க நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு நிக்கிறோம். இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாருமே அப்படி ஒரு சேல் பண்ணிடுறாங்க. அதனால நீங்க என்ன கேட்குறீங்க தெரியுங்களா? "அங்க அவ்வளோதான் தராங்க, இங்க இவ்வளோதான் தராங்க. நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க?" அப்படிங்கிறீங்க. அது அங்க இவ்வளோதான் தராங்க, அங்க அவ்வளோதான் தராங்கன்ற இடத்துல எனக்கு கொஞ்சம் வாங்கி குடுங்களேன். ஏன்னா எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க. அவங்க வித்து முடிச்சுடுறாங்க. ஏன்னா எங்களுக்கு குடுக்குற அமௌண்ட்லேருந்து ஒரு ரூ. 50 வச்சு குடுத்தாங்கன்னா, அதுவே உங்களுக்கு ஹோல்சேல் அமௌண்ட் இல்லையா? நாங்க ரூ. 100 வச்சுப்போம். அவங்க அதில ரூ. 50 தான் வச்சு விக்கிறாங்க. அப்ப இத விட அது பெட்டரா இருக்கும் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆல்ரெடி ₹100 தான் வச்சு அவங்க சேல் பண்ணுவாங்க. அதில ஒரு ரூ. 50 அப்போ 150 அவங்க லாபம் பார்த்துட்டு போயிடுறாங்க ஹோல்சேல் வியாபாரிங்க. பட் இது உங்க மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அங்க கம்மியா தராங்க, இங்க கம்மியா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம். அ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு அ எதுவும் தப்பா நெனச்சுக்க வேணாம். பொறாமையில வரலயோ! அப்படிலாம் இல்ல. ஸோ சேட் என்னோட என்னோட சிச்சுவேஷன் அப்படி. ம் இன்னைக்கு வந்து என்னதான் சப்போர்ட் பண்ணி, என்னதான் ஹெல்ப் பண்ணி நம்ம லைஃப்ல அவங்க கூட ஜர்ன் பண்ணாலும், ஒன்ஸ் ஆஃப் த டைம்ல வந்து நம்மள தூக்கி அப்படின்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் லைஃப். எல்லாருமே இப்படிதான் போயிட்டுருக்கு. நீங்க மட்டும் இப்படி பண்ணலையான்னு கேட்காதீங்க. மேபி நானும் எனக்கு தெரியாம சில இன்சிடென்ட்லாம் பண்ணியிருக்கலாம் என் லைஃப்ல. அதனால தான் நம்மளுக்கு இது ரிப்பீட் ஆகுது. எதா இருந்தாலும் நீங்க என்ன செய்றீங்களோ, அது உங்களுக்கு திரும்ப செய்யப்படும். இந்த வீடியோல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது எதுக்காகன்னா, ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட இந்த அமௌண்ட் நான் லெஸ் பண்ணல அப்படின்றது ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா, இதுக்காக நான் ரீசன் என்னன்றத உங்களுக்கு சொல்லிர்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கம்மியா தரணும்னு தான் நான் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். கடவுள் ஒருத்தருக்கு தெரியும். கண்டிப்பா நான் வந்து
என் ஹஸ்பண்டுக்கு என்னோட கேரக்டர் தெரியும். எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கணும்னு நெனைப்பேன். எல்லார்கிட்டயும் ஒரு பொண்ணு உண்மையா இருக்க முடியாது. யாராவது ஒரு ஆள்ட்ட தான் இருக்க முடியும்ன மாரி, ஆனா நான் எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கணும்னு நெனைப்பேன். உண்மையா இருக்க தான் ட்ரை பண்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஸோ என் மேல ஏதாவது குறை, நிறை இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. அப்புறம் பர்ட்டிகுலரா இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டோம்னா, என் வீடியோக்கு லைக் போட்டாலே 1,00,00,000 வரும்ன்னு பயந்துட்டு லைக் போடாமலேயும் வீடியோ பார்க்காம இருக்கிற அந்த நல்ல உள்ளங்கள், கடப்பக்கம் வராம இருக்கிற அந்த நல்ல உள்ளங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நெனச்சாலே சிரிப்பு தான் வருது. இப்படிலாமாய்யா கூட நெனைப்பீங்க? வீடியோவுக்கு லைக் போட்டா 1,00,00,000 நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஏன்யா வாங்க உங்களுக்கு YouTubeல எவ்வளோ இன்கம் வருதுன்றத உங்களுக்கு காட்டிடுறேன். அதான் நான் வண்டி வாங்கியிருக்கேன். சாரி வியாபாரம் பார்த்து தான் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இல்ல. அ அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியுன மாரி கடனுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாட்டுல ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. உங்க இடத்துல நின்னு பார்த்தா தான் உங்களோட வலி, உங்களோட கஷ்டம் தெரியும். அதே மாரி இந்த பக்கம் நின்னு பார்த்தீங்கன்னா தான் என்னோட கஷ்டம், என்னோட வலி தெரியும். ஸோ என்ன சொல்றேன்னா, உதவி செய்யலனாலும் பரவால்ல. யாருக்கும் நம்ம யாரும் உபத்திரவமா இருக்கக்கூடாது. உபத்திரமும் பண்ணக்கூடாது. தட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நான் இப்படி தான் பிஹேவ் பண்றேன். இப்படி தான் இருக்க ட்ரை பண்றேன். மேபி அதையும் மீறி உங்களுக்கு யாருக்காவது நான் ஏதாவது கஷ்டம் குடுத்துருந்தேன்னா, மன்னிச்சிடுங்க. "நீ என்ன கடை ஓப்பன் பண்ணதுக்கு நீ என்ன கூப்பிட்டியா?" அப்படின்ட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிட்டேன் ஆல்ரெடி. எத்தனை வீடியோல சொல்றேன்னு தெரியல. இத என்னோட இன்வெஸ் இன்விடேஷனா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருந்தேன். எதுக்காக அப்படின்னா, எல்லாரையும் கூப்பிட முடியல. இந்த வேர்டுக்கு எனக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. இன்ஸ்டால்மெண்ட்ல நான் விட்டுருக்க மாதிரி எங்க ஊர்ல போய் வாங்கி போய் வச்சுக்கிறாங்க. வீடு வீடா வந்து வசூல் பண்ணுன்ற மாதிரி. ஏன் அப்படிலாம் காமெடி பண்றீங்கன்னு தெரியல. ரூ. 50 வச்சு விக்கிறதுக்கு ரூ. 50 பெட்ரோல் போட்டு சுத்திட்டு வந்தாலே முடிஞ்சு போயிறாதா? தயவு செஞ்சு சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் இல்ல இது. ஒரு சிலர் மட்டும் தான். அப்படிலாம் பண்ணாதீங்க சாமி. எனக்கு இந்த சேனல் பார்க்க எனக்கு இப்போ வீடியோ போடக்கூட டைம் இல்ல. இதில நான் எங்க யார் வீட்டுக்கு எப்படி ஓடியாந்து நான் வாங்குறது? எனக்கு இங்க இருக்கிற வேலைய பார்ப்பேனா? வீட்ல பார்ப்பேனா? உங்க வீடுங்களுக்கு வந்து நான் காசு வசூல் பண்ணுவேனா? நானு வட்டிக்கா விட்டுருக்கேன். ஏப்பா! எனக்கு வட்டிக்கு வாங்குற நெலமையில தான் இருக்கு. வட்டிக்கு விட்ட நெலமையிலலாம் இங்க இல்ல. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க ப்ளீஸ். என்ன கேட்க வைக்காதீங்க. ஐயோ! சாமி என்ன சொல்றதுன்னே தெரியல. தேங்க் யூ ஸோ மச்.